Hi friends, Assalamualaikum. Welcome back to my channel Challumas Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கோம். சோ நீங்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். And இந்த vlogல ஒரு சூப்பரான ரெட் வெல்வெட் கேக் வந்து எனக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. சோ அதுவும் நான் இதல ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நான் சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப கடும் குளிர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக மிஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 days முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து எந்த செடியுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாகவே மறந்துருச்சு, மரமல் அந்தளவுக்கு மிஸ்ட் வந்து கவர் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப கடும் குளிர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. ஏர்லி மார்னிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே எணிக்க முடியாமல் இருக்குது. ஒரு 11 o'clock 12 o'clock தான் வந்து பார்த்திங்கன்னா விடியற மாதிரியே ஒரு வெளிச்சமே லைட்டாக வந்து வர ஆரம்பிக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் ஆர்டர் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு கேக் ஆர்டர் வந்து வருது. இது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து கேக் செஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ அதில் சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு அவங்க கூப்பிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெட் வெல்வெட் கேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு குயிக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லாம்க்கு டேடிக்கு வந்து பால் கலக்கி கொடுத்தாச்சு. நானும் வந்து பால் குடிச்சிட்டு வந்து நின்றுட்டேன். இன்றைக்கி வந்து சாமை அரிசியில் வந்து கிச்சடி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ சீக்கிரமாகவும் முடிஞ்சும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும்ல. ஸோ டக்குன்னு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதோட ரெசிபி வந்து 1 minute ஷார்ட் வீடியோவில் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க, நான் வந்து இதில் ரெசிப்பியாக எடுக்கலை. ஸோ மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஜீரணம் அவருக்கு பிரச்சனையாக இருக்காது. மார்னிங்கே சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் செய்கிற வேலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜீரணமாயிரும். குழந்தைகளுமே அதுக்கப்புறம் நல்லா விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் மார்னிங் டைமில் சிறுதானியம் எடுக்கிறது எப்போவுமே ரொம்ப நல்லது. நான் எப்போவும் சொல்கிற ஒரு விஷயந்தான் இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சதுமே வந்து லன்ச் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லன்ச் டக்குன்னு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 1 pot ரைஸ் தான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன். 1 pot ரைஸில் வந்து கேரட்டும் பீன்ஸும் போட்டு, கேரட்டும் பீட்ரூட்டும் இருக்குது என்கிட்ட. ஸோ அது ஒரு 2 காய் தான் இருந்துச்சு. அதை போட்டு நான் வந்து சூப்பராக ஒரு புலாவ் வந்து செஞ்சுட்டேன். முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு வேலை முடிஞ்சது. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுமே டக்கு நான் கேக் செய்கிறதுக்கு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு, கேக் ரெசிபி வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு தான் இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி நான் எடுக்கிறேன். சூப்பர் பர்ஃபெக்டான ஒரு ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் மெஷர் பண்ணணும். ஒரு கப்பில் வந்து ஃபுல்லாக மைதா நான் எடுத்திருக்கேன். அது வந்து 250 ml கப்பில் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பேக்கிங் பவுடர் ஒரே ஒரு டீஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய மைண்டோட இது கேல்குலேஷன் அப்படியே எடுப்பேன். அதேமாதிரி 1 டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு அரிப்பி வச்சு இந்த மாதிரி வந்து அரிப்பி எடுக்கணும். அதனால தான் வந்துட்டு நமக்கு கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து ரொம்ப கட்டியாக கிடச்சிரும். அதனால நல்லா வந்து அரிப்பிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 5 முட்டையோட மஞ்சக்கருவு வெள்ளைக்கருவு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைக்கருவில் வந்து ஒரு பொட்டு கூட மஞ்சக்கருவு பற்றக்கூடாது. பட்டுச்சுன்னா நமக்கு நல்லா பொங்கி வரவே வராது. அதனால் இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம நல்லா வந்து மஞ்சக்கருவு இருக்கு இல்லையா, மஞ்சக்கருவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் அளவு ஒயிட் சுகர், பவுட்ரு பண்ண சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1 கப் அளவு சுகர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து இது ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். எப்படின்னா ஒரு ஷைனிங் ஆயிரும். அந்த எக் ஒயிட் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஷைனிங் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ளஃபப் ஆகிற வரைக்கும் வந்து அடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1ல் அப்புறம் 2 3 அப்படியே ஒரு இதாக மாற்றிப்போங்க. உங்களோட பீட்டரில் எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்கோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வாங்க. இதுக்கிடையில் அஸ்லான்னு வந்துட்டான், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து அவங்க பண்ண வராங்க அப்படின்னா இல்லை நீ பண்ணாத போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல் அவங்கள வந்து சரி பாப்பா பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு 2 minutes இல்லை 5 minutes வந்து அவங்களையும் அந்த வேலையில் வந்து என்கேஜ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லை அப்படின்னா எடுத்துமே நம்ம இல்லை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம், அவங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் அவனையும் கொஞ்ச நேரம் அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போய்க்கிடா அப்படின்னு சொல்லி அனுப்புனா திருப்பி கொஞ்சம் கழிச்சு வருவான் கண்டிப்பாக. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தா அவன் டிவி பார்த்துட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு கிளேஸ் ஆகும் அந்த எக் ஒயிட். அப்போ வந்து எக்கோட எல்லோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஆட் பண்ணணும் அட்டன் டைமில். இப்போ வந்து பீட்ரு ஸ்லோ ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஸ்பீடு கொண்டு வர வேணாம். லைட்டாக வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த ஒயிட் வந்து நல்லா பொந்தி கிடச்சிருக்கு இல்லையா, அது வந்து அமைஞ்சு போயிடக்கூடாது. நல்லா ஒயிட் வந்து நல்லா ஃப்ளஃபப் ஆகிருக்கு. அது வந்து அப்படியே நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்தோம் அப்படின்னா எல்லோக்கு சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரம் அப்படியே தாழ்ந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயிலும் சேர்த்தலாம். ஆனால் கேக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக் அப்படிங்கிறனால பட்டர் சேர்த்தும் போது சூப்பரான ஒரு வெல்வெட்டி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா கிடையாது, ஓரளவுக்கு லோ ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே. பீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளார் மிக்சர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணக்கப்புறமா ஒரு விஸ்கோ இல்லை ஸ்பேட்சுலாவோ வச்சுட்டு மெதுவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் நான் பண்ணுறல இந்த மாதிரி லைட்டாக பண்ணி விடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. நான் ஃபாஸ்ட்டாக வீடியோ காட்டுறேன், மற்றபடி ரொம்ப ஸ்லோவாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பால் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் எல்லா பாலும் ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரெட் ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் மிக்சர் இருக்கும்போதே நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரெட் ஃபுட் கலர் கடைசியாக ஆட் பண்ணிட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணோன்னா அது திருப்பியும் வந்து அதிகமாக இதாகிட்ருக்கும். ஸோ வந்துட்டு இப்படி ஃப்ளார் கூடயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெட் ஃபுட் கலர் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா கேக் வந்துட்டு இந்த ஃபுட் கலரோட டேஸ்ட்லேயே இருக்கும். அதனால கொஞ்சம் கம்மியாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நான் ஆட் பண்ணது வந்து ஜெல் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஃப்ளாரும் நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வருமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஆட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளார் மட்டும் தான் ஆட் பண்ணணும், மில்க் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ஃபைனலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ரெட் வெல்வெட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு வினிகர் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே பொங்குன மாதிரி ஆகும். அது நல்லா பொங்கி ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது எப்போ பண்ணணுன்னா நீங்கள் எப்போ ஓவனுக்குள்ளே வைக்க போகிறீங்களோ அந்த டைமில் தான் பண்ணணும். ஓவன் எல்லாம் ப்ரீஹீட்டெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு பேன்லலாம் மாற்ற போவீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் இந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு ரெட் வெல்வெட் கேக் சூப்பர் டேஸ்டியாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ வந்து இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கேக்குக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அவனில் வச்சுட்டேன். அடுத்ததாக இதுக்கான விப்பிங் க்ரீம் என்ன அளவில் எடுத்திருக்கேன்னா 1/2 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு 1.5 கிலோ கேக் வந்து வேணும். அதனால் பேட்டரும் கரெக்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன், விப்பிங் க்ரீமும் கரெக்டாக 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ஃப்ளஃபியாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும், அது வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கேக் வந்து ரெடியாகி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு வெல்வெட்டி டெக்ஸ்சரோடு இருக்குது பாருங்கள், சூப்பரான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இதே அளவில் வந்து செய்யுங்க, சூப்பரான ரெட் வெல்வெட் கேக் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வச்சுட்டேன், கேக் போர்டு வச்சு அது மேலே நம்மளோட ஒரு கேக் வச்சாச்சு. இங்கே நான் சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ க்ரீமும் ரெடியாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுற்றியும் வந்து ஃபுல்லாக சுகர் சிரப்பில் வந்து சோக் பண்ணலாம். சுகர் சிரப் நிறைய ஆயிடக்கூடாது. அப்படி நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சுகர் சிரப் மட்டும் வெளியில் வர்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிடாதீங்க, கரெக்டான அளவில் சுகர் சிரப் வந்து சோக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த லேயரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் அதில் ஆட் பண்ணல. ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவன் அவுட் பண்ணி விட்டுறலாம் க்ரீம் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு கேக் கட் பண்ணும்போது அந்த லேயர் வந்து அழகாக இருக்கும். ஸோ நீட்டாக ஈவனாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து நம்ம நிறைய ஸ்டஃபிங்ஸ் வைக்க போகிறோம். ஏன்னா ரெட் வெல்வெட் கேக் கொஞ்சம் ஸ்பெஷலான கேக் இல்லையா, அதனால் ஒயிட் சாக்லேட் நான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணுவேன், ஏன்னா டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நம்மளை நம்பி வந்து கேட்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக பேக் பண்ணுறது கிடையாது, நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ப்ரொஃபஷ்னல் பேக்கர் கிடையாது. நான் வந்து வீடியோலாம் பார்த்துக்கிட்டு தான் இந்த பேக்கிங்கெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ அப்படி சொல்லிட்டு அந்த பயத்துலேயே தான் அந்த கேக் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ்க்கு வந்துட்டு பெரிய ஒரு இதே இல்லை. பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட்டும் வந்து நல்லா கிரேட் பண்ணது ஃபுல் லேயரில் வந்து போட்டு விட்டேன். நான் வந்து எந்த இடத்துல கேக் பேக் பண்ணும்போது பார்க்குற வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயருக்கு தான் வந்து இந்த ஸ்டஃபிங்லாம் வச்சு நான் பார்த்துருக்கேன். பட் நான் வந்து 2 லேயர்லையுமே ஸ்டஃபிங்ஸ் வைப்பேன். ஸோ நல்லா இருக்கணும் கேக், நல்லா பயங்கர டேஸ்ட்டாக வரணும் அப்படி சொல்லிட்டு 2 லேயர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணி 2 லேயர்லையும் ஒயிட் சாக்லேட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீம் போட்டு ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி விட்டுறலாம்.
அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி கேட்கும்போது யாருக்கா இருந்தாலும் சந்தோஷம் தான் வரும்னு சொல்லி தமிழ்ல சொல்லியிருந்தேன். அது என்ன விஷயம் அப்புட்னா, இந்த மாதிரி நம்மள வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒரு கேக் சாப்பிட்டு இவங்க கிட்டேருந்து தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போதாகட்டும், இன்னொருத்தவங்க அவங்க பண்ணியிருந்தாங்களா, "ஐயோ சூப்பரா பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட தான் நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் கொடுக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லும்போதோ, இல்லை ஃபோன் பண்ணி உங்களோட கேக் வந்து அங்கே சாப்பிட்டோம், அதே மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது வந்து அடிக்கடி ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலுமே எப்போவாவது ஒரு நாள் வந்தாலுமே இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்காகவே இதை பெஸ்ட்டாக வந்து பண்ணணும், எது பண்ணி கொடுத்தாலும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நீட்டாக அழகாக பண்ணி கொடுக்குறதும் சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டிசைனை போட்டு கொடுக்குறதும் சரி, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட் எந்த அளவுக்கு பயங்கரமாக கொண்டு வரணுமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொண்டு வந்துடுவேன். ஸோ ஹப்பியும் சாப்பிட்டு சொல்லுவாங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ். நம்ம லேடிஸ்னாலே அதுதானே, நம்ம ஏதாவது பண்ண ஒரு விஷயத்த வந்து அவங்க பாராட்டும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து இருக்கும். இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து மெயினாக நம்ம சுகர் சிரப் வந்து வச்சு கவர் பண்ணணும். அதுக்காக தான் நான் அதை மட்டும் காட்டியிருப்பேன். சைட்ஸ் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேக் சாப்பிட்டு அவங்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சொன்னாங்க. சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஹிந்தி ஃபேமிலி, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டாங்க. அப்படி சொன்னாங்க, எங்கே வாங்குனீங்க கேக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னாங்க. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து மேலேயும் வந்து அந்த க்ரீம் வந்து டேஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டு நல்லா க்ரம் கோட் பண்ணி வைக்க போகிறேன். க்ரம் கோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லேயர் நம்ம போடுவோம், அதான் க்ரம் கோட்டு. அதுலேயும் நல்லா டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் போட்டு லைட்டாக க்ரம் கோட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரம் கழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபுல் லேயர் பண்ணலாம். அதுக்கிடையில் அஸ்லானுக்கும் அவங்க டேடிக்கும் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வச்சுருந்தேன், முளைக்கட்டுறதுக்கு பயிர் வச்சுருந்தேன். ஸோ 2 நாளுக்கு முன்னாடி வச்சது கொஞ்சம் தான் முளை கட்டியிருந்து. ஸோ அது தாளித்து கொடுத்துடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். பேன் வச்சு கொஞ்சமாக கடலெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஜீரகமும் இதுவும் போட்டிருக்கேன், கடுகு போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸ்ப்ரவுட் வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து 5 நிமிஷத்துலேயே வெந்து கிடச்சிரும். நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்ததுக்கு. அன்றைக்கி நல்லாவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஈவினிங் ஸ்நாக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்துட்டு கேக் நல்லா க்ரம் கோட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து மேலே டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நைட்டுக்குள்ளே முடிச்சு நான் வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து இது பண்ணேன். ஸோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ட அப்புறமா நான் திருப்பி வந்துட்டு க்ரீம் வந்து ரெடி பண்ணிவிட்டு க்ரீம் வந்து ஒரு இதில் போட்டுட்ருக்கேன், பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஃபுல்லாக சுற்றியுமே வந்து நம்ம அந்த க்ரீம் வந்து இதில் போட்டுடலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நாசில் போட்டிருக்கேன். இந்த நாசிலில் தான் நான் டிசைன் போட போகிறேங்கனால நாசில் போட்டிருக்கேன். நீங்கள் நாசில் இல்லாமல் கூட இந்த மாதிரி சுற்றி வந்துட்டு டிசைன் போட்டுக்கலாம். சும்மா நம்ம ஒரு பைப்பிங் பேக் இருந்தால் அதில் லைட்டாக ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி சுற்றி நம்ம இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈவன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. நம்ம பிகினர்ஸாக இருக்கோம், இல்லை நம்ம தெரியாமல் கொஞ்சம் பேக்கிங்கில் ஸ்டார்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா ஈஸியாக எனக்கு சொட்டையாக இருக்காது, கேக்கு ஈஸியாக கரெக்டாக வருங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து போட்டுப்பேன். பைப்பிங் பேக்கில் போட்டே வந்துட்டு க்ரீம் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ ஃபுல்லாக ஈவன் பண்ண அப்புறமா மேலேயும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பேட்சில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீட்டாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக் வந்து ஈவனாக வந்து க்ரீம் வந்து கோட் ஆயிரும். ஸோ இதில் வந்து சுற்றி நம்ம அந்த ரெட் வெல்வெட் கேக்கோட அந்த க்ரம்ஸ் தான் போட போகிறோம். அதனால் இது எந்த அளவுக்கு நம்ம கோட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் கோட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக கோட் ஆகணும் அப்படின்னு இல்லை. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் க்ரீமை. அடுத்ததாக நம்ம மேலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்த கேக்லேருந்து கொஞ்சமாக அதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து லைட்டாக பேனில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வறுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு போடுறதுக்கு வந்துடும். ஒரு அரிப்பியில் போட்டுட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி தட்டுனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து க்ரம்ஸ் வந்து விழுகும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அந்த க்ரம்ஸு. ஸோ இந்த மாதிரி சைட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ரெட் வெல்வெட் கேக்கோட அழகே வந்து இதுதான், ஃபுல்லாக அந்த க்ரம்ஸால் வந்து நம்ம ஃபுல்லாக அதை மூடிடுவோம். ஸோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து அந்த க்ரம்ஸ் போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம்.
எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கவர் பண்ணிடலாம். நான் சைட்ஸில் வந்துட்டு ஒயிட்டாக கொஞ்சம் தெரியதாக விட போகிறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி டிசைன் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே மட்டும் அந்த சைட்ஸில் மட்டும் ஒரு லேயர் ஃபுல்லாக வந்துட்டு ரெட் கலரில் வர்ற மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஸோ அடுத்ததான் இங்கே வந்து ஃப்ளாரல் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ளாரல் டிசைனே வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லாக டிசைன் கொடுத்து விட்ட அப்புறமா அந்த ஃப்ளவர் மேலேயே கொஞ்சமாக வந்து அந்த கேக் க்ரம்ஸ் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்கும். ஸோ லைட்டாக மட்டும் அது டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த ரெட் கலருக்கும் சைடில் இருக்கிற அந்த ஒயிட்டில் மேலே லைட்டாக வந்து ரெட் கலர் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் உள்ள டிசைன்ஸ்லாம் அதுக்கப்புறமா தான் நான் பண்ணேன் 1 hour கழிச்சு. ஏன்னா நம்ம இந்த மேலே அந்த பாசி மாதிரி இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் எல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம எப்போ டெலிவர் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து கொடுக்குறது தான் நல்லாயிருக்கும் போடும்போது. இங்கே வந்து ஒரு சின்ன பீஸ் கேக் வந்து பேலன்ஸ் இருக்குது. இது வந்து நஸ்லாங்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கேக்கில் வந்து கட் பண்ண பீஸ் வந்து ஒரு பீஸு. ஏன்னா ஃபைனலாக அவனுக்கு கொடுத்தல, ஏன்னா அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் வந்து க்ரீமெல்லாம் போட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் பண்ணி அவனுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து பேர் வந்து ஒரு ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். மில்கி பார் சாக்லேட் தான் இது. ஸோ அதில் தான் பேர் வந்து எழுத போகிறேன். ஏன்னா எனக்கு கேக்கில் நான் பேர் எழுதும்போது எப்போவுமே சொதப்பிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு கேக்கில் விட இந்த சாக்லேட்டில் நான் கொஞ்சம் நீட்டாக பேர் எழுதுவேன். அதனால நான் வந்துட்டு அதில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதிட்டேன். அந்த பாவா பேர் வந்து பார்த்திங்கன்னா தானிஷ்னு சொல்லிட்டு பேர். ஆக்சுவலாக எனக்கு இதில் பேர் எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் கஷ்டமான ஒரு வேலை. கேக்லேயே பார்த்திங்கன்னா சொதப்பிடணுங்கிற பயத்திலே எழுதுவேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஒரு ஃப்ளவர் விட்டு பெரிய பெரிய ஸ்ப்ரிங்க்லர் வந்து போடுறேன். ஆக்சுவலாக மீதி எம்டியாக விட்டுருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்ப்ரிங்க்லர் வந்து போட்டுட்டேன். பேர்ல் ஸ்ப்ரிங்க்லர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம எழுதி வச்சோம்னா இந்த சாக்லேட்டில் தானிஷ் சொல்லிட்டு அதுவும் வந்து நடுவில் வச்சிடலாம். அது மேலே வந்துட்டு ஒரு ஹாப்பி பர்த்டே பேனர் வந்து வரும். ஸோ அதில் வந்து குட்டியாக ஒரு ஹார்ட் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே க்ரீமில் அழகாக வந்து ஹார்ட்டும் வந்து போட்டாச்சு. ஸோ ஹார்ட் வந்து நல்ல வேலை அழகாகவே வந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்லேயே வந்து முக்கால்வாசி நாள் வந்து கேக்லேயே வந்து போயிடுச்சு. ஸோ அது வந்து ரெசிபியாகவும் எடுத்து வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்தேன். இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வேலையை வந்து பெண்டிங்கு ஃபுல்லாக கிச்சனே தலைக்கீழாக போட்டிருப்பேன் ஒரு கேக்கு பேக் பண்ணுறதுக்குள்ளே. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ டென்ஷனை நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன் அந்த கேக்கை. ஸோ ஒரு வழியாக வந்து நைட்டு 6:30க்கு வந்து இந்த கேக் வந்து ஆர்டர் டெலிவர் பண்ணணும். அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க எப்போவுமே. ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறனால எல்லாருமே வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹபி வந்து அந்த டைமில் இருந்தனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹப்பி என்ன சொன்னாங்கன்னா வேண்டாம் இன்றைக்கி வந்து வெளியிலே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 2 டைம் சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க இல்லை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அவங்களோட இதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வாங்கிட்டோம். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வெளியிலேருந்து வாங்க வேணாம்னு நினச்சிட்டு இருந்தோமே வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா முடியாது இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு டைமில் வந்து மாறி தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேம் ஃபுட்டு தான். எனக்கு எப்போவுமே பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப பிடிக்கும். பட்டர் நானும் கடாய் பன்னீர் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வெளியிலேருந்து வாங்கினாலுமே டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து ஜாலியாக வந்து குக்கிங் வேலை இல்லாதனால கேக் மட்டும் டெலிவர் பண்ணிவிட்டு கேக்கோட ஃபீட்பேக் வாங்கினதும் டபுள் டமாக்கா 2 ஹாப்பினஸ்ஸு. நைட்டு குக் பண்ண வேணாங்கிற ஒரு ஹாப்பினஸ் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க. கேக்கு சூப்பர் சார், செம்மையாக பண்ணியிருந்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், எல்லோரும் கேட்டாங்க எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மெசேஜ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா செம்ம குஷி. அன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அண்ட் அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.
இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இனியும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.